பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, என் அப்பாவின் தேவன் எங்கே? ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். இது எலிசா செய்தது. தலைமுறைகளை காணும் மக்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவை மக்கள் தகப்பனே என்று அழைக்கிறதுண்டு. தாவீதை கர்த்தர் பின்வரும் ராஜாக்களுக்கு முன்மாதிரியாக, நல்ல மாதிரியாக வைத்திருந்தார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் ஆண்ட ராஜாக்களை பார்த்து கர்த்தர் சொல்வது, உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ செயல்பட்டாய் அல்லது செயல்படவில்லை என்கிறார். இவர்களுக்கு உலக பிரகாரமான தகப்பன்மார் இருந்தாலும் அவர்களை சுட்டி காட்டாமல் தாவீதையே தகப்பனாக வைத்து பேசினார் கர்த்தர். தாவீது பிரமாணத்தை கை கொண்டவன், கர்த்தரை தேட வேண்டிய முறையின்படி தேடினவன். தான் மட்டும் அப்படி செய்யாமல் அனைத்து இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தரை தேடும்படி வைத்தவன். ஆகவே வேதத்திலும் தகப்பனாகிய தாவீதை போல என்று பல இடங்களில் பேச நாம் வாசிக்கிறோம். அதே போல அக்காலத்தில் தீர்க்கதரிசிகளையும் மக்கள் ராஜாவும் சேர்ந்துமே தகப்பனே என்றுதான் அழைத்தார்கள். தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்காகவும் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் உண்மையோடு உத்தமத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்தவர்கள், தகப்பனுடைய இருதயம் கொண்டவர்கள். ஆகையால் தகப்பனே என்று எல்லாரும் அழைத்தார்கள். சாலமோன், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் யெகோவா தேவனை அழைக்கும்போது, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று அழைத்தார்கள். சாலமோன் ஜெபிக்கும்போது, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை இன்று கரத்தினால் அடியாளுக்கு நிறைவேற்றினீர் என்றார். எலிசா எலியாவுடைய கையில் வளர்ந்தவன், எலியாவோடையே இருந்தவன். எலிசா தேவனை எப்படி பார்க்கிறான் என்றால், எலியாவின் தேவனாகவே பார்த்தான். எலிசா தேவனை அழைக்கும்போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று அழைக்கவில்லை. தான் யாரோடு இணைந்து இந்த தேவனை தரிசித்தான், வழிபட்டான், அவரது பெயரையே வைத்து அழைத்தான். எலியா தேவனோடு பேசுகிறதை, ஜெபிக்கிறதை, திடமாக பேசுவதை கூடவே பார்த்து பார்த்து அதையே வழக்கமாக்கி கொண்டவன் எலிசா எலியாவிடம் வரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆகையால் தான் எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன், நான் உனக்கு செய்ய வேண்டியது கேள் என்றான். அதற்கு உடனே எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். வரங்கள் கர்த்தர் தானே கொடுக்க முடியும் என்று எலிசா நினைக்கவில்லை. அந்த அளவிற்கு எலிசா எலியாவை உயர்த்தி மகிமையாய் பார்த்தான். ஆகையால் தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவன் சால்வை கீழே விழுந்தபோது அதை எடுத்து யோர்தானை எலியா அடித்தது போலவே எலிசா அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்தான். அந்த அளவிற்கு எலியாவிற்கு எப்படி யோர்தான் 2ஆக பிளந்து வழி உண்டாக்கினதோ அப்படியே எலிசாவிற்கும் நடந்தது. எலியாவிற்காவது இறுதியில் தான் அது நடந்தது அந்த அற்புதம். எலிசாவிற்கு ஆரம்பமே பெரிய அற்புதம். எலிசா தன்னை ஆவிக்குரிய காரியங்களை வழி நடத்திய எலியாவையே மாடலாக கொண்டான். எலியா தேவனை தேடும் முறை, விசுவாச அறிக்கை, தேவனோடு உள்ள ஐக்கியம், இவற்றையெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டு போனவன் எலிசா. ஆகவேதான் எலிசா தேவனை அழைக்கும்போது எலியாவின் தேவனே என்று அழைத்தான். இன்று நம் பிள்ளைகள் பெற்றோர் வழிபடும் முறை, வாழ்க்கையில் தேவனை தேடக்கூடிய அந்த நிறைவான காரியங்களை பிள்ளைகள் கவனித்து வருகிறார்கள். பொய் சொல்லக்கூடாதப்பா என்று தகப்பன் சொல்லும்போது பிள்ளை விழிக்கிறான். எதிர்த்து கேள்வி கேட்க அவனுக்கு துணிவு இல்லை. மனசில் நினைக்கிறான், நேற்று இவர் வீட்டில் இருந்து கொண்டே என்னை ஃபோனில் ஒருவர் பேச வேண்டும் என்று அழைத்ததற்கு அப்பா இல்லை, வெளியே போய்விட்டார், ஃபோனை மறந்து வைத்துவிட்டு போய்விட்டார் என்று ஃபோனில் சொல் என்றாரே, அப்பா அது என்ன என்று பிள்ளை யோசிக்கிறது. நம் பிள்ளை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அழைப்பதை விட, என் தகப்பனின் தேவனே, என் தாயின் தேவனே, என் பாட்டியின் தேவனே என்று அழைக்கும் அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் உலக பிரகாரமான வாழ்வும் தேவனை முன்னிறுத்து வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மிரட்டுவார்கள், பாக்கெட் மணி கொடுக்க மாட்டார்கள், எதற்கு வம்பு என்று பயப்படக்கூடாது.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பிள்ளைகளுக்கு தைரியத்தை நாம் வளர்க்க கொடுக்க வேண்டும். பெற்றோருடைய நேர்மை, பணிவு, தெய்வத்திற்கு முன் தாழ்மை, தெய்வத்திற்கு பயப்படுதல், நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் இருப்பதை எல்லாம் இந்த பிள்ளை கவனிக்கிறது. நேர்மையாக இருப்பதை பிள்ளை கவனிக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குதல், வீட்டில் சகித்து போகுதல், சமாதானத்தோடு இருப்பதல், எதையும் விட்டு கொடுத்தல், இவைகளையெல்லாம் குழந்தைகள் பார்க்க வேண்டும், பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இதை நினைக்கும் போது பிள்ளையின் மனதில் இப்படி தோண வேண்டும். தேவனை தியானிக்கும் போது என் தகப்பனின் தேவனே என்று மனதில் கூப்பிட வேண்டும். எதை சம்பாதித்து வைத்துவிட்டு போகிறீர்களோ இல்லையோ, பிள்ளைக்கு ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக இருங்கள். இது பரம்பரை சொத்து. என் தகப்பன், என் தாய், என் பாட்டி, என் தாத்தா வேதம் வாசித்ததில் ஒரு ஒழுங்கு இருந்தது. தேவனை தேடுவதில் ஒரு ஒழுங்கு, விசுவாசத்தில் உறுதி நான் பார்த்திருக்கிறேன். நானும் அதையே பின்பற்றுவேன், என் பிள்ளைகளுக்கும் இதில் வழிகாட்டுவேன் என்ற நிலையில் அந்த பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்வு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்மளை தானே பார்க்கிறது, நாம் செய்வதைத்தானே பார்க்கிறது. பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்பதை காட்டிலும் நாம் செய்வதைத்தான் அதிகமாக பார்க்கிறது, கீழ்ப்படுகிறது. அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டுமானால், நேர்மையாக பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களை சொல்லி தேவனே அழைக்கும் அளவிற்கு பெற்றோர்களினுடைய தேவனை தேடுதல் இருக்க வேண்டும். அந்த பிள்ளையின் வாழ்வில் ஒரு குறைவும் காணவே முடியாது. யோபு என்ன செய்தால் வாசித்து பாருங்கள். 1 அதிகாரம் 2 அதிகாரம் எல்லாம் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்காக பழி செலுத்தினான். ஒருவேளை பிள்ளைகள் தவறு செய்திருக்கலாம் என்று சொல்லி பழி செலுத்தி தொழுது கொண்டான். இதை இந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அல்லவா. மோசே என்ன செய்தால் எதற்கெடுத்தாலும் குப்புற விழுந்து வணங்குவான். எதற்கெடுத்தாலும் கர்த்தாவே என்று கரம் நீட்டுவான். இதை கூடவே இருந்த யோசுவா கவனித்து வந்தான். எப்படி எலியாவோட எலிசா இருந்தானோ அதே போல மோசே கூட யோசுவா இருந்தான். யோசுவா இதை எல்லாம் பார்த்திருந்தான். அவன் கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தான் யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே தேடுவோம். அப்படி என்றால் என்ன? நானும் என் பிள்ளைகளும் வம்சம், இதைத்தான் நான் சேர்த்து வைத்து போகிறேன், இந்த சொத்தைத்தான் நான் கொடுத்து விட்டு போகிறேன் என்று. அதுவே மாபெரும் சொத்து. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் அந்த காரியத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். கர்த்தர் பயத்தில் வளர்க்க வேண்டும். கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு இது பிடிக்காது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இதை பாராட்டுவார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதத்தை முறையாக வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்காமல் ஒரு வசனம் சொல்லாமல் பிள்ளைக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு ஒழுங்கு முறையில் நீங்கள் கர்த்தரை பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இதுதான் உண்மையான பெற்றோர் செய்யக்கூடிய, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஈவு, நல்ல ஈவு, வைத்து போட்டு போகக்கூடிய ஈவு. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சொத்தை சம்பாதித்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லாமலே எங்களை பார்த்து கர்த்தர் மேல் நீங்காத அன்பு, விசுவாசம், வைராக்கியம் உண்டாக எங்களை ஒழுங்குபடுத்தும் அப்பா. கிருபையையே சார்ந்திருந்தார்கள் என் பெற்றோர்கள், ஆகையால் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வழி வழியாக சாட்சி சொல்ல வேண்டும் எங்கள் பிள்ளைகள். தகப்பனே, இப்படி தெய்வத்திற்கு பயந்து நடக்கும் பரம்பரையாக என் பரம்பரை இருக்க வேண்டும். கிருபை தாரும், வழி நடத்தும், ஆவியானவர் கற்றுக் கொடுப்பீராக, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய பேச்சு, செயல் இவைகளெல்லாம் பிள்ளையை உற்சாகப்படுத்துகிறதா, நல்வழிப்படுத்துகிறதா அல்லது பின்னடைவு செய்கிறதா என்பதில் நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.